மக்களே இந்த வீடியோவில் ஜாக்லின் கிடையாது, அது ஒரு ஃபேக்லின் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனால இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்தே பார்க்குறேன். அதே மாதிரி நேற்றிருந்தே ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி யூடியூப்பில் எல்லாம் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு பச்சுவந்தி. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விஷால்கிட்ட போயிட்டா, விஷால்கிட்டருந்து ஜாக்லின்கிட்ட வந்தால் இப்படியே அவள் வந்து மாறிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஒரு பச்சுவந்தி. காலையில் பாருங்கள் கூடயே இருந்து விஷாலை வந்து புறமோவில் வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அடிக்கிறவன் பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கும்பலும் முத்துக்குமரன் கும்பலும். அது இப்போ என்னென்னா முத்துக்குமரன் கும்பல் இப்போ ஜாக்லினை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் இந்த அம்மாவோட ட்ராக் ரெக்கார்டை பாருங்கள். ஜாக்லினே ஒரு ஃபேக்லின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது இதே இப்போ மஞ்சுரியோட சுற்றிட்டு இருக்குல்ல இந்த ஜாக்லினு, இதே மஞ்சுரியை இந்த ஃபேக்லின் என்ன சொல்லிச்சு, மூஞ்சியை கழுவு, உன் மூஞ்சி வந்து அப்படி இதாக இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்கோம். உன் மூஞ்சியை போய் கழுவி தோலை பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அதே மஞ்சுரியோட இன்றைக்கி போய் ஒட்டி ஒராசிக்கிட்டு இருக்குது. இதோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து சிம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லோரும் என்னை வீட்டை விட்டு ஒதுக்குறாங்க, நான் வெளியே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை போட்டுச்சு. அதுக்கப்புறம் 2வது வாரத்தில் வந்து முத்துக்குமரன் கைதட்டல் வந்தோடனே முத்துக்குமரனோட போய் ஜாயின் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் 3வது வாரம் வந்து அப்படியே அந்த விழா கமிட்டி ஒரு 6 பேர் கொண்ட குழுவில் போய் சேர்ந்துட்டு அந்த குழுவில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்து சௌந்தர்யாவெலாம் வந்து எந்த வாய்ப்பும் கொடுக்காம எதாக இருந்தாலும் தான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4வது வாரம் சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி ஒரு கிளாப் வாங்குறாங்க மக்கள்கிட்ட அப்படின்னோடனே டக்குன்னு போய் சௌந்தர்யாவோட ஜாயிண்ட் அடிச்சா பாரு. 1ஆம் நம்பர் அயோக்கியலையும் அயோக்கியன், ஃபேக்லின்லேயும் ஃபேக்லின். இதுதான் யார் யாருக்கு வீக்கெண்டில் கைதட்டல் வருதோ அவனோட போய் சேர்ந்துக்கிறது கேவலமான ஒரு பிறவின்னா அது ஜாக்லின் தான். அதுக்கப்புறம் வந்து 5வது வாரம் சாச்சனாவை கைதட்டல் வந்தோடனே சாச்சனாவோட டீம் போட்டு சௌந்தர்யா வந்து அடிச்சிச்சு. சௌந்தர்யா இதை வந்து நாமினேஷன் பண்ணிடுச்சுன்னொன்னா இந்த அளவுக்கு உருட்டுதே. அதே சாச்சனாவோட சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா எப்படி சொன்னால் சௌந்தர்யா அது சாச்சனா பேய் குழந்தை சொல்லும். இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துலையே இருக்க மாட்டாங்க. அவங்களா இது அவங்க சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க, திமுறாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அப்போ எல்லாம் வந்து ஜாக்லின் யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, இந்த சாச்சனாவுக்கு. ஏன்னா சாச்சனாவுக்கு வந்து கைதட்டல் வந்துச்சு. அதனால் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ரயானோட வந்து ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டு ரயானு சாச்சனா அப்படிங்கிற ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டு கேவலமாக சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7ஆம் வாரம் வந்து கோவா கேங் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவோட எல்லாம் ஒரு கூட்டணி வச்சு ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணி மற்றவனை எல்லாம் புள்ளி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி பண்ணிட்டு அது மூலம் அந்த கோவா கேக்கில் இருக்கவன கேமையும் வந்து கெடுத்து இவங்க வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு இருக்குது, மக்கள் வந்து கைதட்டுறாங்க அப்படின்னோடனே சௌந்தர்யாவோட டீம் போட்டு இப்போ சௌந்தர்யா வந்து நாமினேஷன் இல்லை அப்படின்னா அந்த ஓட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் என்ன பண்ணுச்சு, இந்த கோவா கேங்கை வந்து அமைச்சிச்சு. அதுக்கப்புறம் 8வது வாரம் வந்து அருண் வந்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் கோவா கேங்கில் இருந்து விஜய் சேதுபதி சொன்னோன்னே அதே அந்த பக்கம் போய் அருணோட வந்து ஒரு வாரம் சுற்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வாரம் என்னாச்சு, நல்லா வந்து தீபக் என்ன பண்ணுது, தீபக் தான் உத்தமர், தீபக் தான் வந்து நல்லா இதாக இருக்கிறாரு அப்படின்ட்டு தீபக்கு போய் கேக்கை ஊட்டி விட்டு தீபக் அண்ணன் மழை புயல் வெயில் அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டு இப்போ முத்துவோட மஞ்சுரியோட நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரங்கள் முத்துவோடையும் மஞ்சுரியோடையும் உட்காந்து பேசும்போது கடுப்பாகுது. இதே மஞ்சுரியே முத்துவையும் இது என்னென்ன பேசியிருக்குது, மஞ்சுரியெல்லாம் வந்து மூஞ்சியை கழுவவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெக்கமானமே இல்லாமல் மஞ்சுவோட போய் உட்காந்துட்டு சௌந்தர்யா பற்றி குறை சொல்லிட்டுருக்கு. மொத்தத்தில் இது ஜாக்லின் கிடையாது, ஃபேக்லின். எவனும் கைதட்டல் வருதோ, முத்துக்குமரன் கைதட்டல் வருது ரைட்டு, அவனோட சேர்ந்துக்கலாம். மஞ்சுரி கைதட்டல் வருது, முத்துக்குமரன் கைதட்டல் வருது, அப்போ நம்ம தீபக் கைதட்டல் வருது சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இதோட கேமே வந்து எவன் கைதட்டானோ அந்த வாரம் அவனோட சேர்ந்துக்கிட்டு நியாய நீதி நேர்மை அவனுக்காக பேசுகிற மாதிரி பேசிட்டு ஒரு கேவலமான கேம் விளாண்டுருக்கு. இந்த ஜாக்லின் அப்படிங்கிற ஃபேக்லின் அப்படிங்கிறத சௌந்தர்யா பசுவந்தி கிடையாது, இந்த ஜாக்லின் தான். அது ஃபேக்லின் நாடியான்னு பேரை மாற்றி வச்சுக்கணும். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறதே ஒஸ்ட் பிஹேவியர். நம்மலாம் ஜாக்லினுக்கு ஆதரித்தோம், ஆனால் இப்போ தான் தெரியுது ஜாக்லின் கிடையாது, அது வந்து ஃபேக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது, ஒரு கைதட்டலுக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.